ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது அபரோட்ச அனுபூதி பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான நூலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 105 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். அதுல கடைசியா பார்த்த 105வது ஸ்லோகத்துல 2 விதமான விருத்திகள் பத்தி சொன்னாரு. சஜாதீய விருத்தி, விஜாதீய விருத்தி. அதுல சஜாதீய விருத்தி அப்படின்னா ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் அது சஜாதீய விருத்தி. அந்த ஒரு எண்ணங்களுக்கு வேறாக பலவாறான எண்ணங்கள் மனதில் தோன்றினால் அது விஜாதீய விருத்தி என்பதாக பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன இங்க புரிந்துக்கணும், அந்த ஒரே ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்தால் அந்த எண்ணத்திலே நம்ம நிற்பதுதான் இங்க நியமம். அதாவது அந்த எண்ணங்களுக்கு வேறாக மற்ற எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவைகளை விட்டு விட வேண்டும். அதுதான் இங்க நியமம் என்பதாக சுட்டிக்காட்டினார். அப்ப அந்த அட்டாங்க யோகத்திலே வரக்கூடிய இயமம், நியமம், அப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையுமே இங்க இவருடைய பாணியில, பகவான் ஆதிசங்கரருடைய பாணியில விளக்கப் போகிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோம், இயமம், நியமம். இப்போ இயமம் என்பது வைராக்கியத்தை மேற்கொள்வது. வைராக்கியம் அப்படின்னா என்ன? பற்றற்று இருத்தல். அதாவது புலன்கள் புற விஷயங்களில் ஆர்வத்தை செலுத்தாமல் அந்த வைராக்கிய நிலையோடு நம்ம இருப்பதுதான் இங்கு பற்றற்ற நிலை என்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பற்றற்ற நிலையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கு இயமம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி நமக்கு ஒரே எண்ணத்தை தவிர, சஜாதீய விருத்தியை தவிர மற்ற விருத்திகளாக வருகின்ற விஜாதீய விருத்தியை விட்டு விடுதல் தான் இங்க நியமம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இயமம், நியமம் என்ற 2 விஷயங்களை பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப 106வது ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். தியாகஹ பிரபஞ்ச ரூபஸ்ய சிதாத்மத்வாவ லோகனாத் தியாகோ ஹி மகதாம் பூஜ்யஹ சத்யோ மோக்ஷமயோ யதஹ. இப்ப இந்த 106வது ஸ்லோகத்திலே தியாகத்தை பற்றி பேசுகிறார். தியாகம் அப்படின்னா, அதாவது எதை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்ம கருதுறோமோ, அதிகமாக விரும்புகின்றோமோ, அதை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்தல் தான் இங்கு தியாகம் என்பதாக பார்க்கப்படுகிறது. நமக்கு விருப்பமான ஒரு பொருளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டுமே அப்படின்னு மனதார அவர்களுக்கு நம்ம விட்டுக் கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க தியாகம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில இப்போ இந்த உலகம் நமக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்குது இல்லையா? இந்த உலகம் நமக்கு, இந்த உலக விவகாரங்கள் இதெல்லாமே ரொம்ப ஆர்வமான விஷயமா இருக்குது, பிடித்தமான விஷயமாக இருக்கிறது, அதிக விரும்பக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. அதை நம்ம துறந்து விடுதலைத்தான் இந்த தியாகம் இங்க குறிக்குது. இந்த தியாகம்ங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, அந்த உலகப்பற்று, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அபிமானம், மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே உண்டான அந்த அபிமானத்தை விட்டு விடுவது தான் இங்கே தியாகம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தை துறந்து விடுதலை குறிக்கிறது என்று நம்ம பொருள் கொள்ளலாம். அறிவு சொரூபமான பிரம்மன் என்ற ஞானத்தால் ஜகத்தினுடைய தோற்றத்தை துறந்து விடுகின்ற தியாகமானது மகான்களால் போற்றப்படுகிறது. இந்த தியாகமானது உடனடியாக மோட்சத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த புரிதல், இந்த விட்டு விடுதல் தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த விட்டு விடுகின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது நமக்கு எளிதாக மோட்சத்தை பற்றக்கூடிய நிலை உண்டாகும். ஏன்னா அதுதான் வைராக்கிய நிலை. அந்த பற்றற்ற நிலை வரும்போதுதான் மோட்சம் சித்தியாகும். அதைத்தான் இங்க சொல்றார் இந்த 106வது ஸ்லோகத்திலே. அடுத்தது 107ல யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா என் மௌனம் யோகி பிர்கம்யம் தத்வ ஜெத் சர்வதா புதகா. இங்க பிரம்மத்தையே மௌன ஸ்வரூபமாக
சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது இங்க 2, 3 வார்த்தை சொல்றாரு. அப்ராப்பியா அப்படின்னா அடைய முடியாமல் அப்படிங்கிற விஷயத்தை. அடைய முடியாமல் அப்ராப்பிய நிவர்த்தந்தே. நிவர்த்தந்தே அப்ராப்பியா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது அடைய முடியாமல் திரும்பி வந்து விடுகிறது. எது? மனசு. அததான் இங்க சொல்றாரு. அதாவது பிரம்மத்தையே மௌன ஸ்வரூபமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. பிரம்மத்திற்கு அவயவங்கள் அற்றதாக இருப்பதாலும், பிரம்மத்திற்கு அவயவங்கள் கிடையாது. அதாவது எந்த ஒரு கையோ, காலோ, கண்ணோ, புலன்களோ எதுவுமே இல்லை. அப்படிதான் பிரம்மம் இருக்குது. 2வது அது மட்டுமே இருப்பதினாலே, அந்த அவயவங்களும் இல்லாததுனாலே, அதனால் நம்மை போன்று பேசவெல்லாம் முடியாது. பேசுவதற்கான வாய்ப்பு அதற்கு கிடையாது. அப்போ அந்த பிரம்மத்தை விளக்குவதற்கு முடியாமல் அந்த வாக்கானது திரும்பி வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுது. ஒரு வார்த்தை கூட அந்த பிரம்மத்தை பற்றி பேசி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கூட திரும்பித்தான் வந்து விடுகிறது. அது பிரம்மத்தை விளக்கவே முடியாது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. மேலும் எண்ணங்களும் திரும்பி வந்து விடுகிறது. அப்ப மனதுடன் சேர்ந்து எண்ணத்தாலும் பிரம்மத்தை கிரகிக்கவே முடியாது. ஏன்னா பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு, பிரம்மத்தினுடைய இயல்பை மனதளவுல நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அளவுல புரிந்து கொள்ள முடியாது. அது நமக்குள்ள மலர வேண்டிய விஷயம். புறத்திலிருந்து அறிய வேண்டிய விஷயம் அல்ல அது. ஆனா எதற்காக இப்ப புறத்திலிருந்து நம்ம அறியறோம் அப்படின்னு பார்த்தா, மனதினுடைய அறியாமையை போக்குவதற்காகத்தான். மனம் தவறான புரிதல் இருக்குது இல்லையா? அந்த புரிதலை நீக்குவதற்காகத்தான் நம்ம அந்த அனுபவத்தை மனதிற்கு கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்கு பாடத்திட்டங்களும், இது மாதிரி விருத்திகளும், வெளியிருந்து புற விருத்திகளும் கொடுக்கப்படுகின்றன. ஆனா எண்ணத்தாலும் அந்த பிரம்மத்தை கிரகிக்க முடியாது என்பதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. அப்போ பிரம்மம் மௌனம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறது. பிரம்மம் எப்பயுமே மௌனம் தான். ஏன்னா அதுக்கு வார்த்தைகள் இல்லை, சொல்கள் எதுவும் இல்லை. அது அமைதி ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபமாக பிரம்மம் இருக்கிறது. இந்த நிலையானது ஞான யோகத்தினால் அறிவை அடைந்த ஞானிகளால் மட்டும் அடையக்கூடியது. அந்த அடிப்படையில அடைந்த ஞானிகள் கிட்ட இங்க அந்த பிரம்மத்திற்கு வேறாக எதுவுமே கிடையாது. அப்ப அப்படி பார்க்கும்போது புலன்கள் அனைத்தும் பிரம்மம் என்ற உணர்வுடன் தான் அங்கு ஞானி இருக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை அப்படின்னு பார்த்தா, இப்ப இங்க இருப்பது ஒன்றுதான். அதுதான் பிரம்மம், தூய அறிவு, ஆன்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த தூய அறிவு ஆன்மாவினுடைய அதிஷ்டானத்துல இங்க மனம் வெளிப்படுது. அந்த மனம் யாருடைய சக்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது அந்த தூய அறிவாகிய பரமனின் சக்தி. அப்ப அந்த பரமனின் சக்தியாகிய மனம் தான் இங்க பிரவிற்த்தியாகி வெளியே வருது, உலகமாக விரியுது. அதுதான் பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய படைப்பாக நம்ம பார்த்தோம். அவ்யக்த நிலையில இருந்த மனமானது வியக்தமாகி இந்த பிரபஞ்சமா பிரகிருதியாக விரியுது அப்படின்ட்டு நம்ம பிரபஞ்ச உற்பத்திங்கிற பாடத்திட்டங்கள்ல படிச்சோம். அப்ப அது மாதிரி இந்த மனசு தான் இங்க உலகமா விரியுது. அப்படி விரிந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது நேரடியா மனசு பார்க்காது. ஏன்னா மனதிற்கு கண்ணோ காதோ கிடையாது இல்லையா? அப்போ மனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சமமா இருக்கிறதுனால அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, உலகத்தை அனுபவம் ஆக்கணும்னா அதற்கு புலன்கள் தேவைப்படும். அப்ப அதனால அது என்ன பண்ணுதுன்னா, மனித உடம்புக்குள்ள வருது. மனித உடம்பை எடுக்குது. அதாவது புலன்களை அதுதான் வடிவமைக்குது. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடத்திட்டங்களை ரொம்ப ஆழமா நீங்க உள்வாங்கி பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது இந்த உடல்களுடைய பரிணாமத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த அறிவானது என்ன பண்ணுதுன்னா, தாவர நிலையில ஒரு புலனை உண்டாக்குது. அது தொடு உணர்வுங்கிற அந்த ஒரே ஒரு புலன். அது ஒரு அறிவுன்னு சொல்றோம். ஒரு அறிவு தான் தாவரங்களுக்கு இருக்கிறது அப்படின்றோம். அறிவுன்னா இங்க என்ன அர்த்தம்? அறிதல், அறிவது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க தொடு உணர்வை ஒரு அறிவுன்னு ஏன் சொல்றோம்? தொட்டால் யாரோ என்னை தொடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவு அந்த தாவரத்துக்கு இருக்கிறதுனால தான் தொட்டாஞ்சுருங்கி செடியை நம்ம தொட்ட உடனே அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி சுருங்கிக் கொள்கிறது. அப்ப நாம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடியுது? அப்ப தாவரங்களுக்கு தொடு உணர்வு இருக்கின்றது அப்படிங்கிற தெளிவு நமக்கு வருது. எந்த அடிப்படையில? இப்ப நம்ம தென்னை மரத்தையோ ஒரு மாங்காய் மரத்தையோ போய் தொட்டா அது உணர்தா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டுறது இல்லை, அதனால அதுக்கு உணர்வு இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எல்லா தாவரங்களுக்கும் உணர்வு இருக்கு.
ஆனா அந்த உணர்வு வந்து தொடு உணர்வா அதுகிட்ட இருக்கிறதுனால, நமக்கு எளிமையா அது தொடு உணர்வு இருக்குங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு தாவரம் தான் தொட்டாஞ்சுருங்கி செடிய நான் உங்களுக்கு உதாரணமா காட்டுனேன். அப்ப அந்த தொட்டாஞ்சுருங்கி செடிய வந்து நீங்க தொட்ட உடனே அது சுருங்கிக் கொள்ளுது. அப்ப அத பார்த்த உடனே நீங்க புரிந்து கொள்ளலாம். ஓ! அப்ப தொடு உணர்வு இருக்குது. தொட்ட உடனே சுருங்குது. அந்த தாவரத்துக்கு அந்த ஒரு அறிவு இருக்குது. தன்னை யாரோ தொடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு அதுக்கு இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் தாவரத்தினுடைய அறிவு பரிமாணம். அப்புறம் அதுவே வந்து ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு அப்படின்ட்டு பரிணமிக்குது. அறிவு பரிமாணம் வந்து மேலும் மேலும் அப்படியே பரிணமிக்குது. அப்புறம் 6ஆம் அறிவு பரிமாணத்துல இந்த மனிதன் நிலைக்கு வரும்போது தான் புலன்கள் கூடுது. 5 புலன்களோட மனம்ங்கிற ஒரு பகுத்தறிவு தன்மையும் மேம்பட்டதாக இங்க மாறிவிடுகிறது. இந்த நிலைப்பாட்டுல தான் இப்ப நம்மை நாம் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். இறைவனை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த 3 விஷயங்கள். நான், பிரம்மம், உலகம். இந்த 3ம் நல்ல புரிதலுக்கு கொண்டு வர முடியும்னா, அதற்கு மனித பிறவி தேவைப்படுகிறது. அப்போ இந்த மனித பிறவியில இப்ப அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு உடலாக பரிணமிக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு அறிவுல ட்ரை பண்ணுது. தன்னை தெரிஞ்சு கொள்ள முடியல. 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுன்னு அப்படியே பரிணமிக்குது. ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட 5 விதமான புலன்கள் இருக்கு. கண்ணுனால பாக்குது, காதுனால கேக்குது, வாயினால சுவைக்குது. அது கூட அதனுடைய பாஷையில பேசுது. வாய் விட்டு கத்துது. ஆனாலும் அதுக்கு வந்து மனம் வந்து விரிவடையவே இல்ல. பரிணாம வளர்ச்சியில வந்து மனம் மேம்படவே இல்ல. ஏன் மனம் மேம்படவில்லை அப்படின்னா, அந்த மனதனுடைய மேம்பாட்டிற்கான அந்த உடல் இல்ல. அதுதான் இங்க விசேஷமா நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், அறிவினுடைய மேம்பாட்டை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த ஒவ்வொன்னையும் அதுதான் படைக்குது. அந்த சூட்சுமத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவே உடல படைக்குது பாருங்களேன். ஒரு அறிவு தாவரத்த படைச்சு பாக்குது. அதுல தொடு உணர்வுல தன்னை தெரிந்து கொள்ள பாக்குது, முடியல. அப்புறம் மிருக லெவல்ல பாத்தீங்கன்னா, பல்வேறு மிருகங்கள படைக்குது. பலவிதமான மிருகங்கள படைக்குது. ஆனா எல்லாம் 5 அறிவு கொண்டதாக இருக்கு. எந்த மிருக உடல்லயும் அந்த பகுத்தறிவு பரிமாணம் மேல்நிலைக்கு வரவே இல்ல. அப்ப அந்த மிருகத்தினுடைய மேம்பட்ட தன்மை மனித குரங்கு கிட்ட வருது. அப்ப மனித குரங்கு வந்து மனிதனுக்கு பக்கத்துல வந்துடுது. ஆனா அது என்னது 4 கால்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அத கொஞ்சம் டெவலப் பண்றது ஹார்ட்வேர் டெவலப்மென்ட் தான். இப்ப நம்ம எப்படி டெக்னாலஜி லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கீபேட் மொபைல் ஃபோன்ல இருந்து இப்போ ஹையர் டெக்னாலஜி செல்போன் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கிறோம். அதுல டச் ஸ்கிரீன், டச் டிஸ்ப்ளே எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம்னா, அந்த டெக்னாலஜினுடைய இம்ப்ரூவ்மென்ட் பூரா எதுல இருக்கு? அந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல தான் அடங்கி இருக்கு. அதுக்கு தகுந்த ஹார்ட்வேர கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த சாஃப்ட்வேர லோட் பண்ணணும். அப்ப அந்த சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாரி அது ஸ்பீடா வேலை செய்யும். அந்த டெக்னாலஜி நமக்கு வேகமாக பயன்பாட்டுக்கு இருக்கும். அதனால தான் நம்ம இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுலலாம் பேச முடியிற அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் வளர்ந்திருக்குதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் துறையில பார்க்கிறோம். செல்போன் துறையில, கம்யூனிகேஷன் துறையிலலாம் பார்க்கிறோம். ஆனா இந்த துறைகள் எல்லாம் யாருடைய அறிவு? எல்லாம் அந்த ஒரே அறிவு தான். தூய அறிவாகிய பரமனினுடைய அறிவுல இவ்வளவு விரிஞ்சுகிட்டு இருக்கு. மனித அறிவின் மூலமா விரியுது. அது என்ன பண்ணுதுன்னா, மனித அறிவுக்குள்ள பகுத்தறிவு தன்மைக்குள்ள வர்றதுக்காக ஒரு ஹார்ட்வேர் டெவலப் பண்ணுது பார்த்தீங்கன்னா, அது மனித குரங்கிலிருந்து மனித வடிவத்துக்கு வரும்போது, அந்த மூளையினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக மாறுது. அதுல தான் இங்க பகுத்தறிவு பரிமாணம் மேம்பட்டு காணப்படுது. அப்ப எப்படி இந்த மூளையினுடைய வளர்ச்சி வந்து மேம்பட்டு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து கல்வி அறிவு தேவைப்படுது. இப்ப ஒரு மிருகத்துக்கு வந்து கல்வி அறிவெல்லாம் குடுத்தா புரிஞ்சு கொள்ள முடியாது இல்லையா? இப்ப அதுக்கு வந்து பாடமெல்லாம் எடுத்தோம்னா, அது படிக்குமா? படிக்காது. அப்ப அதுக்கு அந்த அளவுக்கு போதுமான ஆற்றல் உள்ள மூளை வசதி இல்ல. அந்த ஹார்ட்வேர் வந்து டெவலப்மென்ட் இல்ல. அதுக்கு தகுந்த சாஃப்ட்வேர் தான் அதுக்கு போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு கீபேட்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னவோ, அதுக்கு தகுந்த சாஃப்ட்வேர் தான் அதுல போட முடியும். அப்புறம் ஆரம்பத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 ஜிபி ஸ்பீடு அந்த மெமரி இருக்கும். அதுக்கு தகுந்த வேகமான ஆப் தான் போட்டுட்டு இருப்போம். இப்பல்லாம் 16 ஜிபி வரைக்கும் நம்ம ஹையர் ஸ்பீடு மெமரி உள்ள மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கிட்டதுனால, இப்ப ஆப் எல்லாம் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் ஆப் எல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு மொபைல் ஃபோன வச்சிருக்கிறோம்னா, அப்போ அந்த மெமரி கெப்பாசிட்டிய ரைஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஹார்ட்வேர வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த உள்ள இருக்கிற மதர் போர்ட இம்ப்ரூவ் பண்ணி குடுத்திருக்கிறோம். அது மாரி இங்க மனித அறிவ, மூளைய இம்ப்ரூவ் பண்ணி குடுத்திருக்கு அந்த தூய அறிவாகிய ஆன்மா. அதுதான் இங்க பேரறிவாளன்னு சொல்றோம். இறைவன், பேரறிவாளன், பரமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனுடைய டெக்னாலஜி தான் இது பூரா. ஆனா அது என்ன பண்ணுது? இந்த மாரி படைத்து, அந்த படைப்பின் மூலமாக தன்னை தான் அறிய முயற்சி பண்ணும்போது, மனித அறிவுக்குள்ள வந்து தன்னை அது அனுபவமாக்குறது. அந்த அனுபவம் தான் இங்க தன்னை தான் அறிந்து தன்மயமாதல் அப்படிங்கிற
நிலையில அந்த நிலைப்பாடு முடிவடையுது. அப்ப அது மனித பரிமாணத்துக்குள்ள வந்து தன்னை தெரிந்து கொள்ளும்போது, அது எல்லா உடல்களிலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, அந்த மூளையெல்லாம் ஒரே மாரி எல்லாருக்கும் இருந்தாலும், புரிதல் வந்து மேம்பட வேண்டும். இப்போ ஒரு குழந்தையும், இன்னொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும், புரிந்து கொள்றதுல. இப்போ ஒரு வகுப்பறையிலேயே வந்து 40 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா, அந்த ஆசிரியர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி தான் பாடம் எடுப்பாரு. அவரு மாத்தி மாத்திலாம் எடுக்க மாட்டாரு. ஆனா, அந்த 40 மாணவர்களும் 40 விதமா புரிந்து கொள்வார்கள். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி மாணவர்களுக்கு ஏன் மாறுபடுதுன்னா, அவர்களுடைய ஹார்ட்வேர் அந்த மூளையினுடைய வளர்ச்சி, அப்புறம் அவர்களுடைய மனோபாவம், எண்ணங்களுடைய தேக்கத்தை பொறுத்து வித்தியாசம் இருக்கு. அவர்கள் புற விஷயங்கள்ல வந்து தேவையற்ற விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி அந்த கற்பனையில வாழும்போது, அதோட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அல்லவா? அப்ப அவர்களால் அவ்வளவு சீக்கிரமா இந்த விஷயத்துக்குள்ள வர முடியாது. ஏற்கனவே ஒண்ணு தவறான ஒரு விஷயத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு, அந்த கற்பனையிலேயே வாழுகின்ற மனிதர்கள், அதற்கு ஒப்பிட்டு வருவதை தான் நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னா, அதை எப்படி நம்ப ஏத்துக்கொள்ள முடியும்? அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது புரிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அப்ப அது நம்ம சின்ன குழந்தைங்களையே பார்க்கிறோம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சு போய் அத அடம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது வேண்டாம்மா, அத விட நல்ல பொருள் இருக்கு நான் தரேன்னு சொன்னா ஒத்துக்காது. எனக்கு அதான் வேணும்னு அடம் பண்ணும். ஏன்னா, அதுக்கு அதுதான் வேணும். அதுக்கு தான் அது பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இத விட நல்ல பொருள் இருக்கு. அது தரேன் நானு அப்படின்னு சொன்னா, வேண்டவே வேண்டாம்ன்னு அடம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அது மாரி மனிதர்களுடைய மனோபாவமும், ஒரு சில விஷயங்கள்ல போய் லாக் ஆயிட்டாங்கன்னா, அதுதான் சரிங்கிற மாரி அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்த மேல்நிலை பரிமாணத்துக்கு அவங்க வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். படிப்பதற்கும் ஆர்வம் இருக்காது. அப்ப அவர்கள நம்ம வந்து பிரஷர் பண்ணியெல்லாம் கொண்டு வந்து புகுத்த முடியாது. அப்ப அவர்களுக்கே அந்த தெளிவு வரும்போது தான் வருவாங்க. அது வந்து பிறவிகள் தேவைப்படலாம், அல்லது வயது முதிர்ச்சி தேவைப்படலாம். அது அவங்கவங்க தனிப்பட்ட மனதை சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுறதுனால, இங்க நாம வந்து ஒண்ணும் அவங்கள எல்லாம் மாத்திட முடியாது. அது அவரவர்களே தான் மாறணும். அதனால தான் சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது? "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." ஒரு நல்ல விஷயமாகட்டும், ஒரு கெட்ட விஷயமாகட்டும், இன்னொருத்தர் குடுக்கறதுனால அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாரும் நமக்கு கெட்டதையும் குடுத்துற முடியாது. யாரும் நல்லத நமக்கு குடுத்துற முடியாது. நாம நம்முடைய புரிதல்ல அதை ஒப்புக்கொள்ளும்போது நம்ம மேல்நிலைக்கு வருகிறோம். ஒப்புக்கொள்ளாதபோது நம்ம கீழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அததான் இங்க அடிப்படையா வைத்து பார்க்கிறோம். அப்ப இது மாரி எண்ணங்களுடைய விருத்திகள பொறுத்து தான் மனிதன் வந்து மாறுபட்டவனாக காணப்படுகிறான். அது வந்து இந்த மனித உடலை கொண்டு அந்த அறிவு தன்னை அனுபவம் ஆக்குவதற்காக இவ்வளவு ஹார்ட்வேர படைச்சு, அதுக்குண்டான சாஃப்ட்வேர இங்க குடுத்து, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவு பரிமாணத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல ஞானிகள் இதை புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் மனோரீதியாக நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. தேவையற்ற எண்ணங்களை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். இந்த ஆண்மையான பாடங்களை உள்வாங்கி நன்கு புரிந்து கொள்கிறார்கள். அந்த நிலைப்பாடுக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த தூய அறிவின் பிரகாசத்துல இது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இங்க என் செயலாவது ஒன்றுமில்லை. எல்லாம் அதன் செயல் என்பதனால, அதனிடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டு, தன் தனித்துவத்தை இழந்து விடுகின்றார்கள். அவர்கள் தான் ஞானிகள். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, இங்க உண்மையான பிரம்மஸ்வரூபம் எப்படின்னா, மௌனம் தான். அவ்வளவு பிரம்மாண்டத்த படைக்கிறதும், அந்த மௌன நிலையில தான் இருக்குது. அத்தனையும் எப்படி படைக்குதுன்னா, மைண்ட் மூலமா. எல்லாம் மைண்ட் தான். பிரம்மம் வந்து எந்த ஒரு செயலுக்கும் வர்றதே கிடையாது. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருந்து, அதனுடைய பிரகாசம் பட்டு இவ்வளவு மாற்றங்கள் இங்க நடக்குது. அதுதான் இங்க பிரம்மத்தினுடைய மிகப்பெரிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அதுக்கு பிரம்மம்னே பேரு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. ஏன்னா, சூரியனையே எடுத்துக்கங்களேன் உதாரணமா. இப்போ நம்ம இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம கடந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். இப்போ சூரியன் வந்த உடனே தாமரை மலருகிறது. அப்புறம் நெல்மணிகள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. அப்ப இங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த பூமியில நிகழ்வதற்கு சூரியன் வந்து தேவைப்படுது. அப்ப சூரியன் வந்த உடனே இங்க எல்லாம் அதனுடைய வேலைகள அது செய்ய ஆரம்பிச்சிடுது. பறவைகள் வந்து இரை தேடி போகுது. மனிதர்கள் விவசாயத்துக்குள்ள போறோம். அப்புறம் அந்த விவசாய நிலப்புலன்கள் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை வாங்கிக் கொண்டு, அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக அது வளர்ச்சி அடைகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, சூரியனின் ஆதாரத்திலே தான் இதெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? ஒரு சயின்டிபிக்கலா சொல்றேன் நானு. அதாவது ஸ்பிரிச்சுவலா புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு, அறிவியல் ரீதியாக அந்த சூரியனை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது, அப்ப சூரியன் இருப்பதினால இந்த உலகத்திலே இவ்வளவு மாற்றங்கள் நடப்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்கு, சூரியன் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ, அதுபோல இந்த உலகத்திலே இத்தனை மாற்றங்களும் நடப்பதற்கு, அந்த அறிவின் ஆதாரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளணும்.
இது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன், கம்பேரிஷன். அப்போ இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, இத்தனை உலக காரியங்களும் சூரியன் அடிப்படையில நடந்தாலும், சூரியன் ஏதாவது இங்க வந்து காரியம் செய்தா? சூரியன் இருப்பா, நான் வந்து அந்த நெல்மணியை கொஞ்சம் வளர்த்தி விடுறேன், இரு நான் வந்து அந்த தாமரையை மலர வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது அது வந்து பிராக்டிக்கலா தன்னுடைய உடலை கொண்டு வந்து இங்க செயல்படுத்தி பார்க்குதா? ஒரு வேளையும் அந்த சூரியன் செய்யறது இல்ல. சூரியன் எங்கேயோ இருக்குது, இங்க பூமியில இவ்வளவு மாற்றங்கள் நடக்குது. அப்ப சூரியன் அங்க இருந்தாலும் இந்த பூமியில நடக்கக்கூடிய இத்தனை மாற்றங்களுக்கும் சூரியன் தான் ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் இங்க இத்தனை மாற்றங்களும் சூரியனை ஆதாரமாக கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. சூரியனுடைய அதிஷ்டானத்திலே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம எப்படி கண்கூடாக பார்க்கிறோமோ, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ, அதே அடிப்படையிலே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த தூய அறிவின் பிரகாசத்தினாலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது சூரியன் முதலான கோடான கோடி கோள்களும், நட்சத்திரங்களும், இந்த பூமியும், பூமியில் வாழும் மனிதர்களும், ஜீவராசிகளும் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனா இத்தனை இயக்கங்களும் எதனுடைய ஆற்றல் அப்படின்னா அந்த பரமனின் ஆற்றல். அப்ப அந்த பரமன் இந்த ஆற்றலுக்குள்ள வரானா, அந்த பரமனுடைய ஆற்றல் தான் இங்க வெளிப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றதே தவிர பரமன் இதுக்குள்ள வர்றதே கிடையாது. சூரியன் எப்படி நேரடியா வந்து அனுபவமாகிறது இல்லையோ, செயல்பாட்டில் ஈடுபடுவதில்லையோ, அது போல இங்க அறிவு எந்த செயல்பாட்டுக்குள்ளும் வருவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஓமானத்தை ஒப்பீடு செய்து காட்டுறேன். ஏன்னா இப்ப டாபிக் வந்து மௌனம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க மௌனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றுமற்ற தன்மையிலே அது அமைதியாகத்தான் இருக்கிறது. பிரம்மம் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், அமைதியாய் இருக்கிறது தான் இங்க மௌனம். ஆனா இங்க இத்தனை விவகாரங்கள் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டமா நமக்கு தெரியுது. ஆனா அத்தனையும் மௌனத்தின் அதிஷ்டானத்திலே தான் நடக்கின்றதுங்கிறது தான் இங்க விசேஷமான தன்மையாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த நிலையை ஒரு ஞானி புரிந்து கொள்ளும்போது, அவனுடைய புலன்கள் அனைத்துமே அந்த பிரம்ம உணர்வுடன் தான் இருக்கின்றது என்பதை அவன் அறிவான். ஏன்னா அறிவின் அதிஷ்டானத்திலே தான் மனம் இயங்குகிறது. அப்ப அந்த மனம் இயங்குவதற்கு நேரடியாக மனம் எதையும் பார்த்து அனுபவமாக்க முடியாது, அல்லது கேட்டு அனுபவமாக்க முடியாது, சுவைத்து அனுபவமாக்க முடியாது. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுது? உடலை உண்டாக்கி கொண்டு அந்த உடல்களின் வாயிலாக அனுபவமாக்குது. இப்ப அந்த பழைய டாபிக் வரேன். அப்ப அந்த உடலின் வாயிலாக அந்த அனுபவம் ஆக்கும்போது, மனித உடலுக்குள்ள வந்தால்தான் அந்த அறிவு தன்னை தெரிந்து கொள்ளுது. அதற்காகத்தான் இந்த புலன்களை அது இம்ப்ரூவ் பண்ணி காட்டுது, மனசை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுது. அப்ப நம்ம இங்க பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அப்படின்னு அத்தனை விஷயங்கள் செய்கிறோம்னாலும், இப்ப நம்முடைய அந்த புலன்கள் மூலமாக மனம் உருவாக்கிக் கொள்கின்ற அந்த புரிதல் இருக்கு இல்லையா? அந்த புரிதல் எதை நோக்கி நகர்கின்றதுங்கிற அடிப்படையில் தான் நமக்கு ஞானம் இருக்கிறது. அப்ப அந்த ஞானம் என்பது என்ன? நம்ம எதை சார்ந்த அனுபவத்தை அடைகிறோமோ அதை சார்ந்த ஞானம் நமக்கு இருக்கும். இப்ப சமையல் கலையில வந்து நம்ம வல்லுனர் ஆகணும் அப்படின்னா, சமையல் சம்பந்தப்பட்ட பாடங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப எப்படியெல்லாம் சமைக்கிறது? ரசம் எப்படி வைக்கிறது? சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிற அந்த அறிவாற்றல் நம்ம இடத்துல மேலோங்கும் போது, அந்த சமையல் கலையை பற்றிய ஒரு ஞானம் நம்ம இடத்துல இருப்பது போல, இங்கு தன்னை தான் அறிவதற்கான ஒரு பாடத்திட்டம் இருக்கு. அதுதான் இந்த பாடத்திட்டம். ஆன்மவியல் அப்படிங்கிற பாடத்திட்டம். ஆன்மாவை அறிகின்ற ஒரு அறிவியல். அப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம வரும்போது, தன்னைத்தான் யார் என்று அறிந்து கொள்ளுகின்ற அந்த நிலைப்பாட்டுக்கான அத்தனை விஷயங்களும் இங்கு பிரமாணம் வந்து சாஸ்திரம் தான் இருக்கு. இப்போ அறிவியலுக்கு எப்படி வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் இங்க முக்கியமான பிரமாணமா எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம சயின்ஸ் எடுத்து படிச்சோம்னா, நியூட்டனுடைய லா எடுத்து படிப்போம். ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னு படிப்போம். இந்த மாதிரி சயின்டிஸ்ட வச்சு தான் நம்ம சயின்ஸ்ல நிறைய சப்ஜெக்ட படிப்போம். அதுல நம்ம சயின்ஸ் எப்படி பிரிச்சு படிக்கிறோம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கிறோமோ, அதற்கான அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ, அது உலகியல் கல்விக்கான வாழ்க்கை முறைக்கான ஒரு பாடமாக இருக்குது. இங்க ஆன்மவியல் பாடத்தை நம்ம யார எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரிஷிகளை தான் எடுத்துக்க முடியும். அங்க சயின்டிஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி, இங்க ரிஷிகள்ல வந்து எந்தெந்த ரிஷி என்ன சொல்றாரு? அப்ப இங்க கட உபநிஷத்தை சொன்ன ரிஷி என்ன சொல்றாரு? பிருகதாரண்ய உபநிஷத்தை சொன்ன ரிஷி என்ன சொல்றாரு? அபரோட்ச அனுபூதியை சொன்ன ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு? அப்படின்னு ஒவ்வொரு மகான்களுடைய கருத்துக்களை, பாடங்களை எடுத்து நம்ம உள்வாங்கும் போது, அப்ப நம்மை நாம் அறிவதற்கான ஒரு அறிவு நம்ம இடத்துல விருத்தி ஆகின்றது இல்லையா? அந்த விருத்தி தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, தன்னை தான் அறிந்து தன்மயமாய் மாற்றுகின்ற நிலைப்பாட்டிற்கு கொண்டு செல்கிறது. இதுதான் இங்க அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாக முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. கல்விங்கிற ஒரு விஷயம் வேற எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கப்படவில்லை. படைத்த அத்தனை அம்சங்களிலே
மிக உயரிய படைப்பான மனிதன் தான் இந்த கல்வியின் மூலமாக தன்னைத்தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய தகுதி உள்ளவனாக இருப்பதினால அந்த பேரறிவானது தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதற்கான அறிவாற்றலை அதே மனிதனுக்குள்ளேயே கொடுத்து வெளியே கொண்டு வந்து தன்னை அனுபவமாக்குகின்ற அந்த லீலா வினோதம் தான் இந்த பிரபஞ்சமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படித்தான் இந்த அறிவாற்றல் விரிந்து பறந்து அது இன்னும் பல்கி பெருகி கொண்டே போகிறது. அதனுடைய வளர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சியாகவும் பார்க்கிறோம், மெய்ஞான வளர்ச்சியாகவும் பார்க்கிறோம். அப்ப இந்த மெய்ஞான வளர்ச்சியில இங்க புரிதல் என்ன, முடிவான புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவமசிங்கிற உபதேசத்தை தான் நம்ம இங்க மகா வாக்கியமாக எடுத்துக்கொண்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவதனால. நான் என்ற ஒரு தனித்த ஆள் இங்க கிடையாது, தனித்த மனம் கிடையாது. அதாவது இங்க வியஷ்டி மனம், நான் அப்படிங்கிறது ஒரு தனித்த மனம் இங்க கிடையாது. சமஷ்டி மனமாகிய அந்த பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட் மட்டும் தான் இருக்குது. அந்த காஸ்மிக் மைண்ட் யாருன்னா அந்த கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருக்கு. அதுதான் தூய அறிவு, பரமான்மா, பிரம்மம் அப்படின்னு பல பேர்ல நம்ம சொல்றோம். அந்த ஆங்கில வார்த்தையை கான்சியஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் ரெஃப்ளெக்ஷன் மைண்ட். அப்ப அந்த மைண்ட் கான்சியஸ்னஸுக்கு வேறாக இல்லை, அதனுடைய பிரதிபிம்பம் தான். அந்த பிரதிபிம்பத்தை நாம நீக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் இருக்கிறதுனால அதனுடைய பிம்பம் இருக்கத்தானே செய்யும். இப்ப நான் இருக்கேன்னா என்னுடைய பிம்பம் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த புரிதலோட நாம இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகத்தை நம்ம நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை விருப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அந்த பரமனுடைய ஆற்றல் என்பதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய போக்கிலே நம்ம பயணம் செய்வது மட்டும்தான் இங்க நமக்கு ஞானமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் நேற்று பாடத்துல ஒரு உதாரணம் கொடுத்தேன். ஆற்று தண்ணியில அது போற போக்குல நம்ம போனோம்னா நம்ம எளிதாக நம்முடைய கரை சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஆற்று நீரை எதிர்த்து நீங்க நீச்சல் போட முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த நீச்சல் அடிக்கும் போது கை கால் ரொம்ப முயற்சி எடுக்குது இல்லையா? அப்ப உடம்பு ஓஞ்சி போய் அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது, நீச்சல் அடிக்க முடியாம கையும் காலம் கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இறக்க வேண்டியதா வந்துடுது. அப்ப இங்க நம்ம அகங்காரத்துல என்ன பண்றோம்னா இந்த ஹோல் யூனிவர்சல் ஆகிய காஸ்மிக் மைண்ட, அந்த ஈஸ்வரனை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம தனித்துவம் பண்ணிக்கொண்டு நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன பேரு, இன்ன படிப்பு, இன்ன பட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல சிக்கிக்கொண்டு என்னை நான் புறத்திலே வெளிப்படுத்திக் கொண்டு அகங்கார வாழ்க்கை வாழ்வதனால இங்க அகங்காரம் மமகாரம் என்ற இருமைகளின் இடத்துல உண்டாகி என்னை அந்த இறைவனிடத்திலிருந்து பிரித்து வைத்து விட்டது. அப்ப இந்த ஆன்மஞான பாடங்களை நான் நன்றாக உள்வாங்கும் போது இங்கு தனித்துவமான மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, தனித்துவமான உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. இது எல்லாமே அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனதனாகிய ஈஸ்வரனுடைய மனம், அந்த ஒட்டுமொத்த ஈஸ்வரனுடைய உடல் என்பதாக பார்த்து புரிந்து கொண்டா இங்க நான்ங்கிற என்னுடைய தனித்துவ அகங்காரம் அங்க இழக்கப்படுகிறது. அப்படி இழக்கப்படும் போது இங்க இருப்பதெல்லாம் நானே. எந்த உடம்பை நான் பிரிச்சு பார்க்க முடியும், எந்த மனசை நான் பிரிச்சு பார்க்க முடியும்? அப்ப அதாவது அந்தந்த காரியத்தை செய்யட்டும், அந்தந்த உடல் அது அப்படித்தான் இருக்கும். அது எதுக்காக நான் மாற்றணும்? அது எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். மிருகம் மிருகமாகவே இருக்கட்டும், தாவரம் தாவரமாகவே இருக்கட்டும், மனிதன் மனிதனாகவே இருக்கட்டும். ஆனா மனிதனுடைய மனோபாவங்கள் மாறி இருப்பதற்கு காரணமா அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில் இருக்கிறதுனால நாம சொல்றதுனால அவங்க மாறிட மாட்டாங்க. அப்ப அந்த மாற்றத்தை உண்டாக்குவதற்கான தகுதியும் கால சூழ்நிலையும் அதுதான் உண்டாக்கி கொடுக்கும். அப்படித்தான் எல்லாமே இங்க இருக்குது. அதனால இந்த இயற்கையினுடைய நியதி ஒரு ரித்தம்னு சொல்லுது சாஸ்திரம். ரித்தம்னா ஒரு நியதிக்குள்ள, அதாவது பிரபஞ்ச நியதிங்கிறது மாறாமல் இருக்கும். அது ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம்டு சப்ஜெக்டா பார்க்கலாம். இப்ப கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயத்தை நம்ம ப்ரோக்ராம்டு பண்ணிட்டோம்னா அது அப்படியே மாறாம இருக்கும். அதனுடைய வேலையில இருந்து எந்த தப்பும் வராது. இப்ப சில விஷயங்கள்லாம் தயார் பண்ற மெஷினரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மோல்டு தயார் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும், மாறாம செய்யும். அந்த டிசைனிங் இப்படிதான், இந்த சைஸ்ல தான் நீ ரெடி பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கம்ப்யூட்டரை நம்ம ஃபீட்பேக் கொடுத்துட்டோம்னா அதே மாதிரி அனுப்புமே தவிர மாற்றத்துக்கு உட்படுத்தி செய்யாது. அது மாதிரி இங்க இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே இயங்கிக் கொண்டிருப்பதனால இங்க எதையும் நம்மால் மாற்ற முடியாது. அதுதான் தீர்மானிக்க வேண்டும். யாருக்கு என்ன பண்ணணும், எப்படி கொடுக்கணும், எந்த மனதை லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் முடிவு பண்ணும். அப்ப அதனால இப்ப நாம இங்க இந்த பாடத்திட்டத்துல மேல்நிலைக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா நம்மை நாம் இழந்து விடுகிறோம். நானுங்கிற அகங்காரத்தை இழந்து விடுகிறோம், தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகிறோம். இருப்பது இறைவன் மட்டும்தான் சொல்லும் போது என்னையும் சேர்த்து நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். ஏன்னா இருப்பது இறைவன் மட்டும் தாங்கும் போது நான் எப்படி என்னை பிரித்து பார்க்க முடியும்? எதிலிருந்தும் என்னை பிரிக்க முடியாது.
அப்போ நான் அந்த இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த தெளிந்த ஞானத்துல அப்படியே இந்த உலகத்தை வெறும் சாட்சியாக வேடிக்கை பார்க்கிறது மட்டும்தான் செய்ய முடியும். அதைத்தான் ஞானிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் மௌனமாகி விடுகிறார்கள். அந்த பிரம்மத்தின் நிலைப்பாட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அதுதான் இங்க விஷயம். இப்ப இந்த 107வது ஸ்லோகத்துல சொல்ல வர்ற சாராம்சம், ஆதிசங்கரன் சொல்ல வர்ற விஷயம், பிரம்மம் என்பது மௌனம். அப்ப ஞானியும் அந்த மௌனத்திற்கு வந்து விடுகிறான். ஏன்னா ஞானியும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல. காரணம் என்ன? அவனுக்கு ஞானம் வந்து விட்டது, புரிந்து கொண்டான், நான் தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டான். அப்ப தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய உண்மை சொரூபத்தை உணர்ந்து விட்டவன் மௌனமாகி விடுகின்றான். இங்க மௌனம்ங்கிறது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, பேசாமல் இருக்கின்ற, வார்த்தையினால் பேசாமல் இருக்கின்ற மௌனம் அல்ல. இங்கு செயலில் செயலற்ற தன்மை. ஏன்னா இங்க ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் எல்லாம் ஈஸ்வரனுடைய நீதிக்குள்ள இருக்குது. ஆனா அந்த ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மித்தியா. ஆனால் பிரம்மம் சத்தியம். இந்த ஆற்றலா நான் அப்படின்னு பார்த்தா இல்ல. நான் இந்த ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவு. அப்ப நான் இந்த மனமா நான் பார்த்தா இல்ல. இந்த மனதிற்கு அப்பாற்பட்ட தூய அறிவு. அப்படிதான் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நான் இந்த பவுண்டரிக்குள்ளே இருந்துகிட்டு என்ன நான் தனித்துவப்படுத்திக்கிட்டாலும் சிக்கல. ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக மாறி தன்னை ஈஸ்வரனாக பார்த்து விட்டு அப்படியே நின்று விட்டாலும் சிக்கல் தான். ஏன்னா ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்து அந்த அறிவுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடணும். அவ்வளவுதான். இதுதான் ஷார்ட் மெத்தட். அப்ப ஈஸ்வர தன்மைக்குள்ள ஒட்டுமொத்த மனமாக உடலாக மாறும்போது அந்த ஒட்டுமொத்த மனமும் உடலும் அந்த பிரம்மத்தின் ஆற்றல், அதனுடைய சக்தி அப்படின்னு புரிந்து கொண்டா, அந்த சக்தியானது பிரம்மத்துக்கே உரித்தானதுங்கும் போது சக்திக்கு தனித்துவம் கிடையாது, பிரம்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இங்க பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவமும் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். அதாவது சிவம் சக்தி அப்படின்னு 2 விஷயத்தை நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லையா? அதுல சிவம் என்ன? பிரம்மம். சக்தி மாயா. அப்ப பிரம்மமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுதான் இங்க சாஸ்திரமும் சொல்லுது. ஏன்னா இங்க மாயா உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு? பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல படைக்கப்பட்டிருக்கிறதுனால பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது இந்த உலகம். அப்போ அந்த மாய உலகத்தினுடைய தோற்றம் அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்திலே நடக்கிறதுனால அறிவுக்கு தெரியாம இங்க எதுவுமே இருக்க முடியாது. அந்த அறிவே பிரம்மம் தான் இங்க விஷயம். அதைத்தான் நீங்க 107வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 108ல சொல்றார். வாசோ யஸ்மாந்தி வர்த்தந்தே தத்வக்தும் கேன சக்கியதே பிரபஞ்சோ யதி வக்தவ்யஹ சோ அபி சப்த விவர்ச்சிதஹ. இந்த இடத்துல 108வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எந்த பிரம்மத்திடமிருந்து வாக்கும் மனமும் திரும்பி வருகின்றதோ அந்த பிரம்மத்தை யாரால் உபதேசித்து விளக்கம் அளித்து விட முடியும்? அப்ப இந்த உலகத்தை பற்றியும் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாது என்பதாக இங்க சொல்றார். இங்க ஆதிசங்கரர் தன்னுடைய 108வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாததுதான் பிரம்மம். ஏன்னா அந்த பிரம்மத்தை இப்போ நான் இப்படி அப்படி என்னதான் வார்த்தையினால நான் உங்களுக்கு சொன்னாலும் அது மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு பரோட்ச ஞானமா தான் இருக்கும். அதாவது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுங்கிறத மனசு உள்வாங்கி வச்சுக்கும். அப்ப மனம் அந்த புரிதல் இருந்தாலும் தானே அந்த பிரம்மம் என்ற அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் தனக்குள்ளேயே நடக்கணும் இல்லையா? அதுதானே அபரோட்ச ஞானமா மாறுது. பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞானத்துக்குள்ள நம்ம வர்ற விஷயம். மற்றபடி நம்ம ஏற்கனவே நேற்றைய பாடத்துல சொன்ன மாதிரிதான், இந்த சுரைக்காயை பத்தி நம்ம படிக்கலாம், அதனுடைய பொம்மையை கூட நம்ம படத்துல பார்க்கலாம். ஆனால் அந்த ஏட்டு சுரைக்காய் எப்படி சமையலுக்கு உதவாதோ, கறிக்கு உதவாதோ, அது மாதிரி இங்க நம்ம ஆன்மவியல் பாடங்கள்ல எவ்வளவோ விஷயங்களை உள்வாங்கிக்கலாம். பிரம்மம் இப்படிப்பட்டது, மாயை அப்படிப்பட்டது, ஈஸ்வரன்கிறது தான் மாயை, அப்புறம் இங்க நம்ம ஜீவன்கிறது தான் மைண்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சாலும், இதெல்லாம் நம்ம மனசு உள்ள வாங்கிட்ட பாடத்திட்டமாக இருந்தாலும், இங்க அனுபவம்ங்கிறது என்னன்னா, நான் அந்த தூய அறிவுங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் இங்க எல்லாமே எனக்கு கீழே வரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா, நான் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த இருமைக்குள்ள சிக்கிக்கிட்டே தான் இருப்போம். அந்த நிலைப்பாடு ஒரு பரோட்ச ஞானமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த நிலைப்பாட்டை தான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு நம்ம இந்த விஷயத்தை எவ்வளவுதான் பேசினாலும், அந்த மனதிற்கு எவ்வளவுதான் புரிதல் கொடுத்தாலும், அது அந்த பிரம்மத்திடமிருந்து திரும்பித்தான் வரும், போய் அடையாது. காரணம் என்னன்னா, அந்த பிரம்மத்தை யாராலும் உபதேசித்து விளக்கம் அளித்து விட முடியாது. இந்த உலகத்தை பற்றியும் பேசி புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கிறது. எல்லாம் ஈஸ்வரனாக இருக்கிறது.
அந்த ஈஸ்வரனே யாரு? அந்த பிரம்மத்தினுடைய சக்தி, மாயா சக்தி. அப்ப இங்க ஈஸ்வரன் தான் மாயா சக்தியாக இருக்கிறான். அவன் தான் இந்த உலகமாக பரிணமித்திருக்கிறான். அப்ப இங்க என்ன நம்ம சொல்லி இந்த உலகத்துல எந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இங்க தோன்றி மறையக்கூடிய உலகம் இது. அப்ப இதை நம்ம எப்படி புரிய வைக்க முடியும்? புரிய வைக்க முடியாதுங்கிறது தான் இங்க விஷயம். அதத்தான் இங்க அவர் சொல்றாரு. அதனால பிரம்மத்தையும் பெருசா உபதேசம் பண்ணி நமக்கு விளக்கி விட முடியாது. அது அவரவர்கள் தன்னுள் உணர வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரம்மத்தை பற்றி என்னதான் நம்ம படிச்சாலும், அது நமக்குள்ள உணர வேண்டிய ஒரு உணர்வு அப்படிங்கிறத நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா உணர்வு தான் இங்க பிரம்மம். உணர்வு என்னன்னா பேருணர்வு. அது கான்சியஸ்னஸா இருக்கு. பேருணர்வு, பேரறிவு அப்படின்னு அதுக்கு பேரு பிரம்மத்துக்கு. அப்ப அந்த உணர்வு நிலைங்கிறது தன்னை தான் அறிகிற அந்த உயரிய மனோபாவம். அந்த உயரிய மனோபாவம் தான் இங்க கான்சியஸ்னஸா மாறுது. மைண்ட் லெவல்ல இருந்து கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அது தெரியாத வரைக்கும் மைண்டாவே இருந்துகிட்டு இருக்கும். கான்சியஸ்னஸா மாறாது. அப்ப அந்த அறிவாக மாறணும்னா மைண்ட் தன்னுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டும் என்பதுதான் இங்க சூட்சமா ரகசியம். அதைத்தான் நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறோம். அடுத்தது 109ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இதிவா தத்பவேன் மௌனம் சதாம் சகஜ சஞ்சிதம் கிரா மௌனம் தூ பாலானாம் பிரயுக்தம் பிரம்மவாதிபிகி. இந்த 109வது ஸ்லோகத்திலே இந்த எண்ணத்தினாலே அடையப்படுகிறது அறிவே மௌனமாகும். அப்போ ஞானிகளுக்கு இயல்பாக இருக்கின்ற நிலைதான் மௌனமாகும். ஆரம்ப நிலையில் உள்ள சாதகனுக்கு வாயிலிருந்து எந்த பேச்சும் வராமல் இருக்கும் நிலையே மௌன நிலை என்று பிரம்ம ஞானிகளால் கூறப்பட்டுள்ளது என்று இங்க சொல்றார். அப்ப இங்க நம்ம பொதுவா ஆரம்ப நிலையில மௌனம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வாயிலிருந்து எந்த பேச்சும் வராமல் இருக்கின்ற நிலைதான் மௌனம் என்பதாக இங்க நமக்கு ஆரம்ப நிலையிலே மகான்களால் சுட்டி காட்டப்படுகிறது, பிரம்ம ஞானிகளால் கூறப்பட்டிருக்கிறது. அப்ப நாம பேசாமல் இருக்கிறது தான் மௌனம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆரம்ப நிலையில பேசாம இருக்கிறது தான் நல்லது கூட. ஏன்னா இங்க மனம் ஒடுங்கணும்னா வாய் வார்த்தைகளை கொஞ்சம் குறைக்கும் போதுதான் மனசு ஒடுங்கும். அதாவது ஒடுங்குங்கன்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய மூலத்துக்கு திரும்பும். அப்போ இங்க நம்ம உலக விவகாரங்களை பூந்துக்கிட்டு கண்டதை பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விருத்திகள் இன்னும் விரிந்து கொண்டே இருக்குது இல்லையா? புற விஷயங்களுக்குள்ளேயே நாட்டம் போய்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை படிச்சுட்டேங்கிறதுனால நிறைய ஆர்குமெண்ட் பண்ணோம். எனக்கு தான் நிறைய தெரியுங்கிற மாதிரி மைண்ட் வெளிப்படுத்த பார்க்கும். அப்புறம் நாம கற்றுக்கொண்ட கல்வியை மற்றவங்கள்ட்ட தம்பட்டம் அடிச்சுக்கும். அப்ப அதெல்லாம் மனதனுடைய ஒரு விளையாட்டு தானே, அதனுடைய ஈகோ தானே அதெல்லாம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா இங்க மகான்கள் ஆரம்பத்திலேயே பேச்சை குறை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதிகமா பேச வேண்டாம், அதுதான் மௌனமா இரு, பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த பேசாம இருக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இது மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம பார்க்கிறோம். மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்மிடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த சதாசிவ பிரம்மேந்திரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நெரூர்ல இருக்காரு சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்ட்டு. அவருடைய சமாதி நெரூர்ல இருக்கு. இப்ப அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு நல்ல பாண்டித்யம் பெற்ற வேத பாடசாலையில படித்த நல்ல ஒரு பண்டிதனாக இருந்தார். இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருந்தார். எல்லா வேதாந்த சாஸ்திரங்களும் கரைச்சி குடிச்சிருந்தார். அவருடைய குரு நல்லா அவருக்கு பாடத்திட்டங்களையும் நல்லா புகட்டி இருந்தார். நல்லா படித்து நல்ல திறமைசாலியாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட வர்றவங்க எல்லாம், குருவை பார்க்க வர்றவங்க எல்லாம் சில விஷயங்களை குரு கிட்ட கேட்டுட்டு அப்புறம் சில சந்தேகத்தோட வெளியே போவாங்க. அப்புறம் இவரை பார்த்து பேசுவாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதுக்கு என்ன எப்படி அணுகிறது அப்படின்னு கேட்கும்போது இவர் நிறைய விளக்கங்கள் கொடுப்பார். யாரு? சதாசிவ பிரம்மேந்திரர். அப்ப இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டாருன்னா நேரம் போற அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய சாஸ்திர விஷயங்கள் எடுத்து ஆழமாக பேசுவார். நிறைய ஆர்கியூ பண்ணுவார். மற்ற விஷயங்கள் வர்றவங்க கிட்ட எல்லாம் அதிகமா பேசிக்கிட்டே இருப்பார். இப்ப இதை குரு கவனிக்கிறார். யாரு? சதாசிவ பிரம்மேந்திரருடைய குரு கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அப்ப ஒரு நாள் சதாசிவ பிரம்மேந்திரருடைய குரு என்ன சொல்றாருன்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் கூப்பிடுறார், இங்க வாப்பான்ட்டு. போன உடனே நீ சும்மா இரு, மௌனமா இரு, பேசுறத விடு அப்படிங்கிறார். அவ்வளவுதான். அந்த ஒரே வார்த்தை குருனுடைய உபதேசத்தை வாங்குகிறார் உள்ள. அன்னைக்கு இருந்து மௌனம் ஆயிட்டார். அன்னைக்கு இருந்து அவர் பேசுறதே கிடையாது. அப்ப அவருடைய தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் பேசவே இல்லை. அவர் சமாதி ஆகிற வரைக்கும் அவர் பேசவே இல்லை. அப்ப இங்க என்ன மௌனம்ங்கிற நிலைப்பாட்டை ஏன் குரு அங்க சுட்டி காட்டுறாருன்னா, இந்த வாய் வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் பாண்டித்யம் தான் இருக்குமே தவிர தன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை, அந்த தன்னுணர்வை, அந்த பேருணர்வு தன்மையை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா மேக்சிமம் வெளியே அகங்காரம் தான் வெளிப்பட்டுட்டே இருக்கும்.
எனக்கு இது தெரியும், அது தெரியும், இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு மனசு வந்து வெளியே துடிக்கும். அப்ப இதெல்லாம் மனசு தானே துடிக்குது. அறிவு வந்து எந்த துடிப்பு துடிக்காது. அறிவுக்கு வந்து எல்லாம் தெரியறதுனால அது அமைதியா இருக்கும். அதுதான் உண்மையான அறிவின் நிலைப்பாடு. அதுக்கு தான் நம்ம எளிமையா பழமொழி கூட சொல்லுவோம். "நிறை குடம் தளும்பாது" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். குடத்து நிறைய தண்ணி இருந்ததுன்னா, அந்த தண்ணி தளும்பாது. ஈஸியா கொண்டு போயிடலாம். ஆனா நீங்க ஒரு 1/2 குடமோ, 3/4 குடமோ எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, சொதக்குன்னு அந்த தண்ணி தளும்பிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஆடும். நீங்க நடந்து போறதுல அந்த அசைவுல ஆடி, ஆடி தண்ணி தளும்பும். அப்ப இது எதுக்கு இந்த உதாரணத்த சொல்றாங்கன்னா, 1/2 குடம் தண்ணி இருந்தா அது என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது? வெளிய வந்து அப்படி இப்படி துடிச்சுக்கிட்டு வெளிய ததும்பிக்கிட்டு இருக்கு. ஆனா முழு தண்ணி இருக்குது பாருங்க, அது அமைதியா இருக்குது. அது மாதிரி இங்க முழுமை பெற்ற ஞானிகள், சாஸ்திரத்திலே நல்ல தெளிந்த அறிவை அடைந்த ஞானிகள் அமைதியா இருப்பாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படின்ட்டுலாம் பயங்கரமா வெளிய வாய் வார்த்தைகள பேசிக்கிட்டு, பெரிய ஒரு பாண்டித்யம் உள்ளவனா காட்டிக்கிட்டு, அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த அறகுறையா சாஸ்திரத்த படிச்சுட்டு, கொஞ்சம் நெறைய விஷயங்கள் தெரிந்து கொண்ட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அப்படி தெரியும், இப்படி தெரியும். இந்த சாஸ்திரம் நீ படிச்சிருக்கியா? கடவுள் உபநிஷத்துல அப்படி சொல்றாரு நசிகேதனுக்கு யமதர்மராஜா. அது தெரியுமா உனக்கு? அப்புறம் இங்க பிருகதாரண்ய உபநிஷத்துல வந்து யாக்ஞவல்கியர் வந்து மைத்ரேயி கிட்ட இப்படி பேசினாரு தெரியுமா? அப்படின்ட்டு நெறைய எனக்கு அது தெரியும், இது தெரியும்ன்ட்டு பில்டப் பண்ணுவாங்க. அது ஏன் அந்த பில்டப் பண்றாங்கன்னா, அவங்க எல்லாமே படிச்சிருக்காங்களாமா. அதனால அவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நமக்கு காட்டுறாங்களாமா. அந்த மாரி ஒரு பாண்டித்யத்த வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த தன்மைய அவங்க பேச்சிலேயே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பயங்கரமா விஷயங்கள் எடுத்து வெளிய விடும்போதே, இவரு வந்து அந்த பாண்டித்யம் இருக்கு, அகங்காரம் இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுதான் என்ன சொல்றோம்னா, இதுதான் பரோட்ச ஞானம். அதாவது கல்வி அறிவை உள்ள வாங்கிக் கொண்ட ஞானம். அனுபவம் ஆகல. அனுபவம் ஆயிட்டா அமைதி ஆயிடுவோம். அனுபவம்ங்கிறது என்னன்னா, ஆன்ம ஞானத்தினுடைய, ஆன்ம அறிவினுடைய முடிந்த முடிவு என்னன்னா, தன்னை அந்த அறிவாய் யார் ஒருவன் உணர்கிறானோ, மறுவினாடி அவனுக்கு ஒன்றும் பெற்ற தன்மை இங்க உண்டாயிடும். ஏன்னா இங்க ஒன்றும் இல்ல. எல்லாம் தன்னுடைய வியாபகத்துல விரிஞ்சு இருக்குது. அது நான் இருக்கிறதுனால இது இருக்குது. நான் இல்லன்னா இதெல்லாம் இல்லாம தான் போகப் போகுது. அப்ப இல்லாம போகக்கூடிய இந்த விஷயத்துல போய் நான் ஏன் மூக்க நுழைச்சு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இத பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்? இத ஏன் அப்படி இப்படி மாத்த முயற்சி எடுக்கணும்? ஏன்னா இதெல்லாம் வந்து என்னால் கற்பிக்கப்பட்ட பொம்மை. ஒரு தோற்ற மாயை. பிரம்மத்தினுடைய வெளிப்பாடானிய மாயா சக்தி ஈஸ்வரன் ஒரு தோற்ற மாயை தானே. உண்மையிலேயே ஈஸ்வரன் இல்ல. அதனாலதான் அம்பாள வந்து நம்ம மாயைன்னு சொல்றோம். சிவனுடைய சக்தி யாரு? அம்பாள் தானே. அப்ப அம்பாள வந்து நம்ம மாயைன்னு ஏன் சொல்றோம்? அவள் அவ்வளவுதான், மாயாவி அவ. பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தி தான் அவள். அவளாக நம்ம பெண் பால்ல பார்க்கிறோம். அது சாஸ்திரம் வந்து ஆண் பால்ல சொல்லும்போது ஈஸ்வரன்னு சொல்லுது. பெண் பால்ல சொல்லும்போது ஈஸ்வரின்னு சொல்லுது. இது மாதிரி நாம தான் இதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறோம். புரிதலுக்காக இது ஈஸ்வரன், ஈஸ்வரின்ட்டு. இங்க ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, ஈஸ்வரியா இருந்தாலும் சரி, அங்க ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து பார்ப்பது நம்முடைய மனம். காரணம் நம்முடைய மனம் வந்து இருமைகள் இருக்கிறதுனால. ஆனா ஏக அறிவாகிய இறைவனிடத்திலே அந்த பிரிவினைகளே இல்ல. அவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு நம்ம சொன்னதுனால தான் இந்த யுனிவர்சல் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. காரணம் அவனுடைய சக்தி வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது பிரபஞ்சமாக விரிந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி விரியுது? அவனே தன் சக்தியை வெளிப்படுத்தி, அந்த சக்தியை அவனே அனுபவமாக்கி, அந்த சக்தியை அவனே தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறான். இதுதான் அங்க புருஷனுடைய மிக பிரமாண்ட வேலையாக பார்க்கிறோம். சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தியை பத்தி சொல்லும்போது, புருஷன், பிரகிருதி, முக்குணங்கள், அப்புறம் அதுல மாயை வெளிப்பட்டு எப்படி இந்த உலகம் விரிஞ்சுது அப்படிங்கிறத காட்டுறது இல்லையா? அந்த பிரபஞ்ச உற்பத்தியை நீங்க எடுத்து பார்க்கும்போது, இங்க புருஷன் மட்டும்தான் சத்தியம். பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட அந்த மாயா சக்தி மாறிக்கொண்டே இருக்கின்றதுனால, தோன்றி மறைந்து கொண்டே இருக்கிறதுனால, அந்த சக்திக்கு இங்க ஒண்ணும் முக்கியத்துவம் இல்ல. ஆனா அது பரமனிடமிருந்து வெளிப்பட்டதுனால, அது பரமனிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பதினால, அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்ங்கிறதுனால, நம்ம மாயை, சிவனும் சக்தியும் சேர்த்து ஒன்றாக பார்க்கிறோம். இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வழிபாட்டு முறையாக கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இங்க புரிதல் மேலோங்கும் போது, அந்த சிவனுக்குள்ளதான் சக்தி அடங்கிடுறான். சிவனுக்குள்ளதான் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை சிவனிடமிருந்து பிரிக்க முடியாது என்பது, சக்தி வேறு, சிவன் வேறு என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் ஒன்றே. அதுதான் இங்க அத்வைத சித்தாந்தம் சொல்லுது. அப்ப இந்த புரிதலுக்குள்ள வந்துட்டா நம்ம அத்வைதிகளா மாறிடுவோம். இந்த புரிதலுக்குள்ள வரலன்னா, சைவ சித்தாந்திகளா இருப்போம். இப்ப சைவ சித்தாந்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவம் தான் பெருசு, சக்தி அவசியம் இல்லம்பாங்க.
சக்தி வந்து சிவனுக்குள்ள அடக்கம்ங்கிறது அவங்களும் சொல்லுவாங்க. சிவனுக்குள்ள அடக்கம். அதனால நான் சக்தியை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. எனக்கு சிவன் தான் முக்கியம் அப்படிம்பாங்க. அப்ப சிவன் தான் முக்கியம்னா சக்தியை ஏன் இவங்க ஒதுக்க வேண்டும்? ஒதுக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா, இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய நிழல நான் ஒதுக்க முடியுமா? அது ஒதுக்குறது என்னுடைய அஞ்ஞானம் தானே, அறியாமை தானே. நான் இருந்தா நிழல் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இங்க பிரம்மம் இருந்தா பிரம்மத்தினுடைய நிழலாகிய மாயை இருக்கத்தான் செய்யும். அத நம்ம ஒதுக்க வேண்டியதில்ல. புரிதலோட பார்த்தா போதும். அந்த புரிதல் தான் இங்க ஞானம். அதனால இங்க இந்த உலகம் தோன்றி மறைவது நம்முடைய அறிவாற்றலில் புரிந்து கொண்டா மாயைன்னு தெரியும். நாம வந்து மனசுல பார்த்தோம்னா உலகமா தெரியும். அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க உலகமாக பார்த்தா பரமன் தெரிய மாட்டான். பரமனாக பார்த்தா உலகம் தெரியாது. அப்ப நம்ம இந்த இடத்துல அந்த புரிதல் வந்துட்டோம்னா, இங்க பரமன் மட்டும் தான் இருக்கிறாங்கம்போது, பரமனுடைய சக்தி வியாபகம் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறதுனால, இங்க நம்ம விருப்பு வெறுப்பு காட்டாம அத அதனுடைய போக்குல அத அப்படியே வேடிக்கை பார்ப்பது மட்டும் தான் நம்ம செய்யணுமே தவிர, அந்த மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்குள்ள போய் நம்ம நுழையக்கூடாது. ஞானிகள் நுழைய மாட்டார்கள். அஞ்ஞானிகள் தான் நுழைந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா, அவர்கள் இந்த உலகத்த உண்மையாக பார்க்கிறதுனால. அவங்க என்ன பண்ணுவாங்க? இத மாற்றத்துக்கு உட்படுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும். இந்த சமுதாயத்த சீர்திருத்தம் பண்ணணும். இங்க எல்லாம் மக்கள ஒழுங்குபடுத்தி மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படிலாம் முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி எல்லாம் வீண்ங்கிறது ஞானிகளுக்கு தெரியும். ஏன்னா ஞானியை பொறுத்தவரைக்கும் இந்த மாரி உலகம் இல்ல. அது இறைவனுடைய ஆற்றலாக இங்க இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தோன்றி மறையக்கூடியது. அதுதான் இந்த மாரி ஒரு படத்த ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துல வந்து நல்ல சீனும் வரும், கெட்ட சீனும் வரும். ஆனா படம்ங்கிறது படம் தானே. அது திரைப்படம் தானே. அது உண்மை இல்ல இல்லையா? அது படம் பார்க்குற நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம அந்த சீன்ல வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். அதத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. நீ வந்து படத்த படமா பார்த்தீன்னா, அதனால பாதிக்கப்பட மாட்டேன். படத்த உண்மையா பார்த்து அந்த படத்துக்குள்ள போய் நுழைந்து கொண்டோம்னா, அந்த படத்துல வர்ற சோக சீன பார்த்து அழுதுகிட்டு இருப்போம். அந்த படத்துல வர்ற காமெடி சீன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆக்ஷன் சீன் வந்துச்சுன்னா சீட்டு நுனிக்கு வந்துருவோம். எதிர்ல இருக்கிற சீட்டுக்காரன எட்டி உதைப்போம். ஏன்னா நம்ம அந்த சீனோட சீனா இன்வால்வ்மென்ட் ஆயிட்டோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது? நம்ம ஆக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். செயல்பாட்டுக்குள்ள வந்துடுவோம். உடனே துடிக்கிறதும், அழுவுறதும், உதைக்கிறதும், நம்ம கிட்ட இருக்கிற ஆட்டிட்யூட் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சுடுது. ஏன்னா, அத ரியலா பார்க்கறதுனால. பட் அதுவே கொஞ்சம் நம்ம சிந்திச்சு, அடடா! இது சினிமா தானே. இதுக்கு ஏன் நான் இவ்வளவு எஃபெக்ட் எடுக்கணும்? சும்மா படம் பார்த்துட்டு போ வேண்டியது தானே. கம்முனு உட்கார்ந்திருக்கலாம் அப்படின்னு சும்மா உட்கார்ந்திருந்தோம்னா, படத்த படமா பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்தை ஞானிகள் வந்து திரைப்படம் மாரி பார்ப்பாங்க. இதுல எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதத்தான் அந்த காலத்துல 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தப்போ, வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் எல்லாம் ரமண மகரிஷிய சந்திச்சாங்க. திருவண்ணாமலையில. அப்ப திருவண்ணாமலையில ரமண மகரிஷிய சந்திச்சுட்டு, இந்த மாரி 2ண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. எத்தன பேர் கொல்லப்படுறாங்க? எத்தன இடத்துல குண்டு வீசிக்கிட்டு இருக்காங்க? நீங்க என்ன ஜாலியா உட்கார்ந்துட்டு அத பத்தி கவலைப்படாம இருக்கிறீங்க? பேப்பரே படிக்கிறது இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க. அவரு நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு பொறுத்தவரைக்கும் இது படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அப்ப உண்மை என்னன்னு ஞானிகள பொறுத்தவரைக்கும், இங்க எல்லாமே சினிமா தான் ஓடுது. அத வந்து அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இத்தன பேர் சாகுறாங்களே, ஐயய்யோன்னு நம்மள மாரி வருத்தப்பட மாட்டாங்க. இப்ப நாம தான் வந்து அந்த விஷயத்த உண்மையா பார்க்கறதுனால, ஐயய்யோ! இத்தன பேர் இறந்துட்டாங்களே, அத்தன பேர் பொறந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க பிறப்பும், இறப்பும் நம்முடைய மனம் தான் கற்பித்துக் கொண்டு இந்த விஷயத்த காட்டிட்டு இருக்குது. அப்ப இத கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப என்னைக்கு இருந்தாலும் இங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் எக்ஸ்பைரி இருக்குல்ல. பர்த் இருந்தா அதுக்கு எக்ஸ்பைரி உண்டுல்ல. பிறப்புன்னா ஒரு இறப்பு இருக்கு. படைக்கப்பட்ட அத்தனைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நமக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்ப ஒரு நாள் நாமளும் இல்லாம தான் போறோம். இந்த உடம்பு இல்லாம தான் போக போது. அப்ப இல்லாம போற விஷயத்த ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கணும்? உண்மையா இருக்க போறது எது? அதத்தான் நம்ம பிடிக்கணும். அப்ப அத நம்ம ரொம்ப டெப்த்ல போய் பார்த்தா, இங்க இருப்பது இறைவன் மட்டும் தான். அந்த தூய அறிவு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டா, வந்து போகின்ற இந்த ஆற்றல்ல போய் நம்ம அதிக ஆர்வத்தை காட்ட வேண்டியது இல்லை என்பதுதான் மகான்கள், ஞானிகளுடைய புரிதல். அவர்கள் அப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிறதுனால தான் அறிவு தான் மௌனம் என்பதாக சொல்றார்கள். இந்த ஸ்லோகத்துல அதான் சொல்றாரு. இந்த 109வது ஸ்லோகத்திலே, இங்க எல்லாமே எண்ணங்களினால் தான் அடையப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த அறிவு மௌனமாகத்தான் இருக்கிறது. அப்ப ஞானிகளுக்கு இயல்பாகவே இருக்கின்ற நிலை மௌனம் தான். ஆரம்ப நிலையில் உள்ள சாதகனுக்கு மட்டும் தான் வாயிலிருந்து எந்த பேச்சும் வராமல் இருக்கும் நிலையை மௌனம் என்பதாக இங்கு மகான்களால் போதிக்கப்படுகிறது என்பதாக இந்த 109வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார். அப்ப 109வது ஸ்லோகத்துல அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லக்கூடிய அந்த 2 வரி லைன்ல எவ்வளவு ஆழமான உட்பொருள் பொதிந்திருக்கிறதுங்கிறத நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இப்ப நான் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த அபரோக்ஷ அனுபூதியில அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, விசார முறைய நான் உங்களுக்கு பதிலா நான் செஞ்சுகிட்டு இருக்கிறேன்.
இப்ப நீங்க வந்து இந்த சாதாரணமா இந்த பாடத்திட்டத்தை படிச்சீங்கன்னா, இப்ப 109வது ஸ்லோகத்த படிச்சீங்கன்னா, 2டே லைன்ல உங்களுக்கு அதுல விளக்கம் புரிஞ்சிடுமான்னா புரியாது. ஏன் புரியாது? இங்க அந்த 109வது ஸ்லோகத்த எடுத்து புக்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணத்தினாலே அடையப்படும் அறிவே மௌனமாகும். ஞானிகளுக்கு இயல்பாக இருக்கின்ற நிலையே மௌனமாகும். ஆரம்ப நிலையில் உள்ள சாதகனுக்கு வாயிலிருந்து எந்த பேச்சும் வராமல் இருக்கும் நிலையே மௌன நிலை என்று பிரம்ம ஞானிகளால் கூறப்பட்டுள்ளதுங்கிறதுக்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இதுல என்ன புரிந்து கொள்ள முடியும்? அப்ப எண்ணங்களால் அடையப்படும்னு எத சொல்றாரு ஒண்ணும் புரியல. அப்ப அறிவு தான் மௌனம் போல் இருக்கு. அப்ப ஞானிகள் இயல்பாகவே மௌனமாக இருப்பாங்க போல் இருக்கு, பேசாம இருப்பாங்க போல் இருக்குன்னு தான் நாம நினைப்போம். ஆனா அதனுடைய ஆழமான உட்பொருள வந்து நீங்க எப்பயுமே குரு மூலமா படிச்சீங்கன்னா தான், அது புரிதலுக்கு வரும். அதனால தான் இங்க குரு இல்லாத வித்தை பால் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எந்த ஒரு பாடத்திட்டத்த நம்ம படிச்சாலும், நமக்கு மேல புரிதலோடு இருக்கிற குருமார்கள் சொல்லிக் குடுத்து படிச்சா தான் அது நமக்கு உள்ள போகும். அப்பதான் அதுல மேம்பட்ட புரிதல் வரும். நாமளா அந்த புத்தகத்த படிச்சா, சொரக்காய் பொம்மைய பார்த்த மாரி தான் ஆகும். ஏன்னா சொரக்காய் பொம்மை அனுபவம் ஆகாது இல்லையா? அந்த சொரக்காய வந்து நம்ம புத்தகத்துல என்னதான் படிச்சுட்டாலும், அத நடைமுறையில கடை வீதியில போய் வாங்கிட்டு வந்து, காய்கறி மார்க்கெட்ல போய் சொரைக்காய வாங்கிட்டு வந்து, அந்த சொரைக்காய் இப்படிதான் இருக்குங்கிறத பிராக்டிகலா பார்த்து, அப்புறம் அது எப்படி அறுக்கணும், எப்படி சுத்தம் படுத்தணும், அது எப்படி சமையல் பண்ணணுங்கிற அத்தன நுணுக்கங்களையும் கற்று, அதை சமையல் செய்து சாப்பிட்டா தான் அந்த கறி சுவைக்கும். அந்த சொரைக்காயோடைய சுவை வந்து நமக்கு தெரியும். அப்பதான் அனுபவம் ஆகும். ஓ! சொரைக்காய்னா இப்படி இருக்குது. இதோட டேஸ்ட் இப்படி அப்படின்னு நம்ம ஒரு அனுபவத்த அங்க அனுபவமாக்குவது போல, இங்க பிரம்மத்தை பற்றி நம்ம புத்தக அறிவினால அடைந்து விட முடியாது. அதுதான் இங்க சொல்றது. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஆன்மவியல் பாடங்கள் மட்டும் அப்படியே நமக்கு அறிவை கொடுத்து விடாது. அதுக்கு குரு சப்போர்ட் வேணும். அது குருமார்களுடைய உதவி இல்லாம படிச்சோம்னா, பாடங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு தான் எந்த நூல்களும் குரு மூலமா படிக்கணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை பால் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த 109வது ஸ்லோகத்துல இங்க பகவான் ஆதிசங்கரர் வந்து எளிமையாக சொன்னாலும், அதை எடுத்து புரிய வைக்கின்ற குருமார்கள் நமக்கு இவ்வளவு விளக்கங்களை கொடுத்து புரிய வைக்கின்றார்கள் என்பதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாரி புரிந்து கொள்ளும்போது தான் இப்ப நமக்கு என்ன புரியுது? இங்க எல்லாமே நம்முடைய எண்ணங்களினால் அடையப்படுகின்றது. ஆனா உண்மையில் அந்த அறிவு தன்னில் தானாய், தன்மயமாய், மௌனமாய் இருக்கிறது. அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எதுக்குள்ளயும் அது வர்றது கிடையாது. அப்ப இங்க உண்மையா ஞானி என்ன பண்றான்? தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கிறான். அவன் உலகத்தை வேடிக்கை மட்டும் பார்ப்பான். மௌனமா இருப்பான். மௌனம்னா சாட்சியா பார்த்துக்கிட்டு இருப்பான் உலகத்த. எந்த விவகாரத்துக்குள்ளயும் கலந்துக்க மாட்டான். உலகமே குண்டு வெடிச்சாலும் அவன் வேடிக்கை பார்ப்பான். ஏன்னா அவன பொறுத்தவரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமா படத்துல குண்டு வெடிக்கிற சீன் வந்தாலும் அது சினிமா தான். சினிமா படத்துல கும்பாபிஷேகம் பண்ற சீன் வந்தாலும் அது சினிமா தான். ஆனா நம்ம நேர்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது கன்னத்துல போட்டுக்கிறோம். ஆஹா பகவானுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்ட்டு. ஆனா சினிமால அதே கும்பாபிஷேக சீன் வந்து அத சினிமாவா தானே பார்க்கிறோம். அதே மாரி நேர்ல குண்டு வெடிச்ச உடனே பதர்றோம். இப்ப பாருங்க அந்த குவைத்ல வந்து இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து எத்தனையோ இந்தியர்கள் இறந்தாங்க. 45 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்ப நியூஸ் வந்தது. அப்ப குவைத்ல வந்து 45 இந்தியர்கள் இறந்தத நம்ம கேள்விப்பட்ட உடனே மனசு பதறுது. ஐய்யயோ! 45 இந்தியர்கள் இறந்துட்டாங்களே! எப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு இப்படிலாம் இருக்குமா? அப்படி இப்படி நம்ம மனசு துடிக்குது. ஆனா மகான்கள், ஞானிகள் இதை வந்து வெற்று பார்வையா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர்கள பொறுத்தவரைக்கும் இது சினிமா தான். ஏன் அத சினிமாவா பார்க்குறாங்கன்னா, இங்க எதுவுமே பிறக்கிறதும் இல்ல, இறக்கிறதும் இல்ல அவர்கள பொறுத்தவரைக்கும். இதெல்லாம் வந்து திரைப்படத்துல அந்த அறிவின் அதிஷ்டானத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற படம். இந்த படத்துல வந்து எது உண்மையா வந்தது, எது இல்லாம போகுது. இப்ப அத்தன பேர் இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல இல்லையா? இப்ப அந்த 40 பேர் இந்திய குடும்பங்கள்ல, அந்த 40 பேர நம்பி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். ஆனா எத்தன பேர் இருந்தாலும், இல்லாவிட்டாலும் அவர்கள்னால் இவர்கள் வாழ்கிறார்கள்ங்கிறதெல்லாம் அகங்காரம் தானே! நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஓமானம் குடுத்துட்டேன். இப்ப ஒரு வீட்டினுடைய தலைவன் வந்து, நான் இருக்கிறதுனால தான் என் குடும்பமே நடக்குதுன்னு சொல்லி அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த குடும்பத் தலைவன் இறந்து விடுவான். இத நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல ஓமானம் குடுத்துட்டேன். இருந்தாலும் இங்க ஞாபகப்படுத்துறேன். அந்த 40 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? அதுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த குடும்பத் தலைவன் இருந்தா தான் அந்த குடும்பமே நடக்குமான்னா, இல்லை. இங்க எல்லாம் ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு குடும்பத் தலைவன் இறந்து விட்டான்ன உடனே, அந்த குடும்பத்துல இருக்கிற மனைவியோ, குழந்தைகளோ பிச்சை எடுக்க மாட்டாங்க. அடுத்தது அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இங்க இறைவன் அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே அந்த காஸ்மிக் மைண்டுக்குள்ள இந்த உலகத்தை அவன் படைத்து விளையாடிக் கொண்டிருக்கிற இந்த லீலா வினோதத்துல என்னென்ன நடக்குமோ அது நடந்து கொண்டே இருக்கும். அந்த நியதியை நம்ம மாற்ற முடியாது. அதுதான் ரிதம். அந்த ரிதத்தை புரிந்து கொண்ட ஞானி அப்படியே வேடிக்கை பார்ப்பான். யாரும் எதையும் மாற்ற வேண்டியதில்ல. இங்க பிறப்பு, இறப்புங்கிறது உண்மை இல்ல. இங்க யாரும் வருவதும் இல்லை, போவதும் இல்ல.
இங்க மனசனுடைய பிளே நடந்துட்டு இருக்கு. அந்த மனம் வந்து பிளே பண்ணுது. அதனுடைய விளையாட்டை இப்படி வினோதமா பாக்குது. அது துடிக்குது, அது பதறுது, அது சந்தோஷப்படுது. எல்லாமே மைண்ட் தான். அப்ப இங்க ஞானிக்கு அந்த மைண்ட கடந்து அந்த அறிவு நிலைக்கு வந்துட்டான்னா, அவனுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவன் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டான். அதுதான் இங்க ஞானியினுடைய நிலை. அந்த நிலைக்கு போகிறது தான் இங்க மௌனம். அதுதான் மௌனம், மௌனம்ன்ட்டு மகான்கள் சொல்றார்களே தவிர, வாய் பேசாமல் இருப்பதல்ல மௌனம். இப்ப மௌனம்னா அப்படியே பேசாம உட்கார்ந்திருக்கணும்னா, அப்ப ரமண மகரிஷி பேசியிருக்க மாட்டாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசியிருக்க மாட்டாரு, விவேகானந்தர் பேசியிருக்க மாட்டாரு. ஆனா எல்லா மகான்களும் பேசிக் கொண்டு தான் இருந்தாங்க. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? புரிதல் இல்லாதவர்கள் தான் இங்க வந்து மௌனம்ன்ட்டு போய் எங்கேயோ குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம அஞ்ஞானிகள் தான் சொல்றோம். சாஸ்திர ரீதியா பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த ஞானம் உண்டாகவில்லை. அதனால அஞ்ஞானத்தினால அங்க போய் நம்ம ஒடுங்கிட்டா இறைவனை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள ஒடுங்கி என்னத்த தெரிஞ்சுக்க முடியும்? சாதாரண ஒரு மனநோயாளி தான் உலகத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறதும், அந்த ஆள் குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான். இங்க எல்லாமே உலகம் விரிகிறதும், இந்த உலகத்தினுடைய விரிவையும் பார்த்து, எல்லாம் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் நடந்துட்டு இருக்குன்னு அத்தனையும் வேடிக்கை பார்க்கிறவன் தான் உண்மையான ஞானி. எதனாலும் பாதிக்கப்படாம இருக்கிறவன் தான் இங்க உண்மையான ஞானி. அவனுக்கு இந்த உலகம் திரைப்படம் மாதிரி பார்ப்பான். எதுலயும் சம்பந்தப்பட மாட்டான். அவன் வந்து அந்த தூய அறிவாகவே இருந்து கொண்டு இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பான். அதுதான் செயலில் செயலற்ற தன்மைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு ஞானி செயல் செய்து கொண்டிருப்பான். ஆனா அந்த செயல் அவன் செய்வதல்ல. அந்த ஈஸ்வர காரியத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த பிரபஞ்ச மனம் காஸ்மிக் மைண்ட் அந்த பாடியை மைண்ட டூலா வச்சு அந்த காரியத்தை அது செய்து கொண்டிருக்கிறது. அது இவன் நான் செய்கிறேன் என்று நினைக்க மாட்டான். ஏனென்றால் இவன் இந்த உடலையும் மனதையும் கடந்தவனாக மாறிவிட்டான் அப்படிங்கிறது தான் இங்க முக்கிய தன்மையாக பார்க்கப்படுது. அடுத்தது இப்ப 110 பார்த்து அதோடு இன்றைக்கு நிறைவு செய்யலாம். ஆதா வந்தே ச மத்தியே ச ஜனோ யஸ்மின்த வித்யதே ஏ ரேதம் சததம் வியாப்தம் ச தேசோ விஜனகா ஸ்மிருதகா. இப்ப 110வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்திலும் கடைசியிலும் இடையிலும் என்று குறிப்பிடப்படுகின்ற 3 காலங்களிலுமே மக்கள் இல்லை. ஆனால் பிரம்மம் எல்லாவிடத்திலும் எல்லா காலங்களிலும் வியாபித்து இருக்கிறார். மனிதர்கள் இல்லாத இடத்திலும் கூட இருப்பது பிரம்மம் மட்டுமே என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த ஸ்லோகத்துல என்ன புரிந்துக்கணும்? இந்த 110வது ஸ்லோகத்துலன்னா, இங்க நமக்கு வந்து 3 காலங்கள் இருப்பதாக தெரியுது இல்லையா? இப்ப காலம்ங்கிறது நமக்கு எப்படி இருக்குது? இப்ப நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குது, கடந்த காலம்னு ஒண்ணு இருக்குது, அப்புறம் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. 3 காலங்கள் நமக்கு அனுபவம் ஆகுது. ஆனா இந்த 3 காலங்கள்ல நமக்கு வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடந்த காலம். இப்ப அத போன காலத்தை இனி நம்ம கொண்டு வர முடியாது இல்லையா? கொண்டு வர முடியுமா? யாராலயும் முடியாது. ஏன்னா எப்பயுமே காலம் வந்து முன்னோக்கி தான் நகரும். பின்னோக்கி நகராது. பின்னோக்கி நகர்ந்தா என்ன ஆகும்? இப்ப நமக்கெல்லாம் என்ன வயசு இருக்குதோ அந்த வயசுல இருந்து எல்லாம் பின்னாடி போயிடுவோம். இப்ப ஒருத்தருக்கு 50 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 40 இருக்கலாம், ஒருத்தருக்கு 70 இருக்கலாம். காலம் பின்னோக்கி நகர்ந்தா 70 வயசு இருக்கிறவர் 50 வயசுக்கு வந்துருவாரு, 40 வயசு இருக்கிறவர் 20 வயசுக்கு வந்துருவாரு. அப்ப எல்லாம் சின்ன வயசு பசங்களா மாறிடுவோம். அப்ப அப்படி வராது காலம். அது முன்னோக்கி நகருது. அப்ப இங்க 20 வயசுல இருக்கிறவர் 40 ஆவாரு, 40ல இருக்கிறவர் 60 ஆவாரு, 60ல இருக்கிறவர் 80 ஆவாரு. கடைசியில இல்லாம போயிடுவாரு. அப்ப இந்த காலம்ங்கிறது உண்டாகி, அனுபவமாக்கி, அடங்கி போகுது பாத்தீங்களா? இதுதான் காலம். அப்ப இந்த காலம்ங்கிறது ஒரு மாயா. இங்க சாஸ்திரம் வந்து காலத்தை பத்தி அருமையா பேசுது. இந்த காலம்ங்கிற டாபிக்க அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். தனியா அருமையான விஷயம் இருக்கு காலம்ங்கிறது. காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படி பத்தி சயின்ஸ் மிக அருமையான விஷயத்த சொல்லுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. சயின்டிஸ்ட் இந்த உலகம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறாங்க. அந்த வீடியோ இருக்கு, நான் அனுப்புறேன். இங்கிலீஷ்ல இருக்கும். அது யூடியூப் வீடியோ. அத வேணா உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்புறேன். ஆங்கிலம் தெரிந்தவங்க அத கேட்டு பாருங்க. சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க. அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சம். ஈஸ்வர தன்மை இருக்கு. அதாவது அந்த பிரம்மம். அப்போ இங்க காலம் கடந்த நிலையை பத்தி பேசுறாரு இந்த ஸ்லோகத்துல. 110வது ஸ்லோகத்துல மிகப்பெரிய ஒரு உயரிய உண்மையை பகவான் ஆதிசங்கரர் பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, ஆரம்பத்திலும் கடைசியிலும் இடையிலும் என்று குறிப்பிடுகின்ற 3 காலங்களிலும் மக்கள் இல்லைங்கிறாரு. ஆதா வந்தே ச மத்தியே ச ஜனோ யஸ்மின்த வித்யதே. ஜனங்கள் ஆதியில், அதாவது தொடக்கத்தில் ஆரம்பத்திலும் இல்லை, இறுதியிலும் இல்லை, மத்தியிலும் இல்லை அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை. அப்ப இங்க இருப்பதாக தோன்றுகிறதே அப்படின்னா,
இருப்பதாக தோன்றுவது கற்பிதம். அதான் விஷயம் இங்க. விஷயமே என்னன்னா, இந்த மனம் இருப்பதாக நினைத்துக் கொண்டால் இருப்பது. இல்லாமல் போவது ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம போகுது. கனவுல வேற உலகத்த படைச்சுக்குது. அவ்வளவுதான். கனவுல படைத்துக் கொண்ட உலகத்துல இந்த உடலும் இல்ல, எந்த உடலும் இல்ல. ஆனா உடல் இருப்பதாக கனவு காண்டு கொண்டிருக்குது. அங்க தான் இருக்கிறேன்னு அந்த கனவுல நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம உடம்ப நம்ம கனவுல என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? நீங்க கனவு காணும்போது கவனிச்சு பாருங்க. அந்த கனவு காணுகின்ற அந்த அறிபவன் இருக்கிறான் இல்லையா? அந்த அறிபவன் தன்னை உடலாக அறிய மாட்டான் கனவுல. அந்த கனவு சீன்ல நாம இருப்போம். அங்க எல்லா சம்பவங்களும் நடக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த புலி துரத்துறத கண்டு நம்ம ஓடுவோம். ஆனா ஒரு நாளும் நம்ம இந்த உடம்புல இருக்கிறோம், இந்த மாரி டிரெஸ்ல இருக்கிறோம், இந்த மாரி அழகுல இருக்கிறோம், அல்லது அழகு இல்லாம இருக்கிறோம்னு எதையாவது நம்ம அங்க பார்த்தோமா? அங்க எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனா நனவு உலகத்துல தான் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு நான் அழகா இருக்கிறேனா, அழகு இல்லாம இருக்கிறேனா, நான் ஆணா இருக்கிறேனா, பெண்ணா இருக்கிறேனா, அப்புறம் நான் எந்த ஜாதி, இதெல்லாம் நம்ம வெளிய நனவு உலகத்துல தான் பார்க்கிறோம். ஏன்னா நனவு உலகத்துல அந்த புத்தி சக்தி வேலை செய்யறதுனால, பகுத்தறிவு வேலை செய்யறதுனால, இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இத வச்சு கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிறோம். கனவு உலகத்துல பகுத்தறிவு வேலை செய்யாதனால, கனவு காண்பது மட்டும் தான் நம்ம வேலை. அந்த கனவுக்குள்ள நீங்க ஆணா, பெண்ணான்னு கூட தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவ அனுபவமாக்கி பாருங்க. நீங்க அந்த கனவுல ஆணா, பெண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. எந்த ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னு தெரியாது. எப்படிப்பட்ட அழகுல இருந்தீங்க? அழகா இருக்கனா, அழகு இல்லையான்னு தெரியாது. எதுவுமே தெரியாம, நான் இருக்கிறேன்ங்கிறது மட்டும் தெரியும். நான் இருக்கிறேன்ங்கிற அந்த தன்னுணர்வு உங்ககிட்ட அந்த வேலை செய்யும் கனவுல. ஆனா, அந்த கனவு உலகத்த பிரம்மாண்டமா படைச்சு, நண்பரோட பேசிட்டு இருப்பீங்க. டூரிஸ்ட் போவீங்க. நண்பர்களோட அந்த பார்க்கு போவீங்க. ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க. எல்லாமே நடக்கும் கனவுல. ரியல் லைஃப்ல இருக்கிற அத்தன விஷயங்களும் கனவுல நடக்கும். ஆனா, அந்த கனவ காணுகின்றவனாக, அறிபவனாக மட்டும் தான் இருப்பீங்க. அந்த அறிபவன் அறிவின் அதிஷ்டானத்திலே அறியப்படும் பொருள்களை உண்டாக்கி பார்க்கிறான். இவ்வளவுதான் விஷயம். அந்த அறிபவனே தான் இங்க நனவு உலகத்திலயும் அறியப்படும் பொருள்களை உண்டாக்கி பார்க்கிறான். ஆனா இங்க ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. ஏன்னா இங்க பகுத்தறிவு வேலை செய்யறதுனால ஒத்துக்க மாட்டேங்குது. அது எப்படிங்க? அது கனவு, இது நனவு அப்படிங்குது. கனவு, நனவுங்கிறது இல்லாம போகுதே ஆழ்ந்த உறக்கத்துல. அப்ப எங்க போனீங்கப்பா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியல இல்லையா? அப்ப நான் நன்றாக உறங்கினேன் மட்டும் விழிப்பு நிலைக்கு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த 3யும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன்தான் அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கின்ற பரமன், பிரம்மம், அறிவு, அந்த தூய ஆன்மா அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்ப அதனுடைய அதிஷ்டானத்துல இருக்கிறதுனால இந்த 3 காலங்களும் இல்ல. ஆனா இந்த காலங்கள் இருப்பதாக தெரிவது நம்முடைய மனதின் கற்பிதம். அதுதான் இங்க விஷயமே. அப்ப அதனால இங்க நிகழ்காலம்ங்கிற ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, உடனே கடந்து போகும். இப்ப நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன்னா, இப்ப 1 மணி நேரம் கடந்து போய்விட்டது. அப்ப கடந்த காலம் ஒவ்வொரு வினாடியும் இப்ப நான் ஒரு வார்த்தையை வெளியே உதிர்க்கிறேன் அப்படின்னா, அவ்வளவுதான் அது கடந்த காலம். அந்த வார்த்தை முடிந்து விட்டது. திருப்பி புதுசாக ஒண்ணு பொறக்குது. அப்ப ஒவ்வொரு வினாடியும் இங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்ட்டு உண்டாக்கிட்டே இருக்கு. அடுத்த விஷயத்த நான் சொல்லப் போறேன். இப்ப நிகழ்காலத்துல இருக்கிறேன். அடுத்தது அது இல்லாம போயிடுது. அப்ப இந்த 3 காலங்களும் ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கிற விஷயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, உண்மையில் பார்த்தா 3 காலங்களும் இல்லை என்பதுதான் இங்க விஷயமே. அதுதான் இங்க சாஸ்திரனுடைய முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. அப்ப அப்படி பார்க்கிறதுனால இங்க இந்த 110வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 3 காலங்களிலும் மக்கள் இல்லை. ஆனால் பிரம்மம் எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்குது. ஏன்னா பிரம்மம் மட்டும் தான் எப்பொழுதும் இருக்கிறார். ஏன்னா அவர் கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டவர் பிரம்மம். பிரம்மத்துக்கு காலமும் கிடையாது, தேசமும் கிடையாது. ஏன்னா அவர் கால தேசங்களுக்குள்ளேயே வரமாட்டார். கால தேசம்ங்கிறது நமக்கு தான். நமக்குன்னா மைண்டுக்கு. நான் மனமாக இருக்கிறதுனால நான் இந்த கால தேசத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இந்த கால தேசமே எப்படி உண்டாகி இருக்குது? சூரியனை மையமாக கொண்டு பூமி சுற்றுவதனால இரவு பகல் உண்டாகிறது. அதுல நான் 24 மணி நேரத்தை உண்டாக்கி, இது பகல், அது இரவுங்கிறேன். இவ்வளவு நேரம் கடந்ததுங்கிறேன். அத கடந்த காலம்ங்கிறேன். இப்ப நான் நிகழ்காலத்துல இருக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் எதிர்காலம் எனக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு சூரியன் உதிக்கும். அது எதிர்காலம். நாளைக்கு நான் அதை செய்ய போறேன். நேற்றைக்கு நான் இதை செய்து விட்டேன். இப்பொழுது நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் சூரிய உதயத்தை வைத்து நாம் இங்க காலங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஸ்பேஸ்க்கு போயிட்டா சூரியனை தாண்டி போயிடுவோம் இல்லையா? அப்ப அங்க காலம் ஏது? இததான் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்றாங்க. சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பேஸ்க்கு போகும்போது சூரிய மண்டலத்தை தாண்டி போகும்போது அங்க காலதேசமே இல்ல. காலத்தையே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப காலதேசங்களே இல்லாத நிலைப்பாட்டுக்குள்ள போகிற ஒரு நிலைப்பாட்டை இங்க சாஸ்திரம் சொல்லி, அந்த காலமும் தேசமும் இல்லாத எந்த நிலையாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் பிரம்மம் இருக்கிறது. அது எல்லா காலங்களிலும் வியாபித்திருக்கிறது. அப்ப மனிதர்கள் இல்லாத இடத்திலும் இருப்பது பிரம்மமே அப்படின்ட்டு இந்த 110வது ஸ்லோகத்துல நிறைவு செய்கிறார்.
அடுத்தது 111 நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.